கரூர்ல இருந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை போட்டு கொடுத்தாரு முதலமைச்சர். ஆனா அது வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து வழக்கு போட்டு ரத்து பண்ணி வச்சுட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க இந்த செயலை? இது தொடர்பாக ஒரு செய்தி முன்னாடி சொல்லிக்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இதுக்கு ஆல்ரெடி மேல்முறையீடு, தமிழக அரசுலேருந்து ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வழக்கு அரசு சார்பாக தான் வரும், அது வேற விஷயம். ஒரு 41 பேரோட குடும்பம், அதாவது ஒரு ஒரு உயிர் போயிருக்குன்னா சும்மா இல்லைங்க, ஒரு 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 பெரிய இழப்பு அது. அதில் ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அது பெரிய இழப்பு. அவங்களுக்கு இது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் கள்ளச்சாரம் குடித்து இறந்தவங்களுக்கோ இல்லை அவங்க கட்சியில் கொலை பண்ணி மர்டர் பண்ணவங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு இழப்பு தான். இதுக்காக வந்து கேஸ் போட்டு ஜெயிக்கிறது, அவங்களால இப்போ வர ஒரு கவுன்சிலரோ ஒரு தலைவரோ ஒன்றுமே ஜெயிக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக முடியல. இதில் ஜெயிச்சுட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இது என்னன்னா, மக்களுக்கு வந்து இது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இது என்னன்னா, அவங்க இதை பெரிய வெற்றியாக கொண்டாடினாலும் இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். இது வந்து எந்த போக்கில் எடுத்துட்டு போவாங்க. ஒரு ஓட்டு இப்போ போய் போய் ஒரு ஓட்டு கேட்க முடியுமா? நான் இந்த மாதிரி இந்த வழக்கில் ஜெயிச்சிட்டேன், 41 குடும்பத்தை அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போய் நான் ஓட்டில் ஜெயிக்க முடியுமா? இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் நாம் தமிழர் சொல்கிறீங்க, இது நான் பண்ணுறது நாம் தமிழர் கிடையாது, திமுக. நாம் தமிழரும் திமுக ஒன்றா சேர்ந்து 3-4 வருஷம் ஆச்சு ஆல்ரெடி. சாட்டை இது ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷனில் பார்க்குறோம். இந்த எலெக்ஷன் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தீங்க, ஆளுங்கட்சி யாரு? திமுக தானே. நீங்கள் அவங்க எதிர்த்து நிற்கிறீங்கன்னா அவங்கள பற்றி தானே பேசணும். எதில் வந்தாலும் யூடியூபாக இருந்தாலும் சரி, மேடை போட்டு பேசுறது சொல்லி. இன்னைக்கு வந்தவருங்க விஜய், இன்னைக்கு புது கட்சி, அவங்கள அடிச்சு அவங்களை பெரிய ஆளாக்கி விட்டீங்க. உங்கள் கட்சியை இப்போ வளர்க்க போறீங்க. திமுகவுக்கு உழைச்சதெல்லாம் போதும். நாம் தமிழர் உங்க கொள்கையை நம்பி உங்க கூட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக கொஞ்சமாவது உழைங்க. உங்க கட்சியிலேருந்து வெளியே வந்த திரு ஜெகதீச பாண்டியன் அப்படின்னு எவ்வளோ பேர் இதெல்லாம் பேசிட்டாங்க. நாங்கள் பேசியும் ஒன்றும் ஆக போறது இல்லை. பணத்துக்காக அரசியல் பண்றவங்க கிட்ட பத்திலாம் பேசி ஒன்றும் நேரத்தை வீணடிக்க வேணாம். ஆனா 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை போட்டு கொடுத்தாங்க. ஆனா அது சீமான் அவர்கள் வழக்கு போட்டு அதை ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப அது அந்த இது தமிழகத்தில் நான் ஒரு ஜனநாயக மனிதன் என்ற அடிப்படையில் நான் வந்து என்னுடைய பர்சனல் கருத்தை தான் நான் சொல்கிறேன். இது 41 குடும்பங்களுக்கான வேலைவாய்ப்பு தமிழக அரசு வந்து இப்போது வழங்கியிருக்கிறது. அதை வந்து சீமான் போன்ற திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் நபர்களால் வழக்குகள் மதுரை கிளை நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதை நீக்கரவு செய்தது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து வருத்தத்தை தான் அளிக்கிறது. ஏன்னா அது வந்து செஞ்சிருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ புதியதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போடப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 41 குடும்பங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அளித்தது என்பது மிகச்சிறிய பெரிய விஷயம் அது. ஆனால் சீமான் போன்றவர்கள் வந்து இந்த 41 குடும்பங்களுக்குடைய வழக்கு, அந்த வேலை வாய்ப்பை கூட ரத்து செய்யணும், அது வந்து சட்டப்படி சரியல்ல என்று வழக்கு போடுவது என்பது ஒரு பொதுத்தளத்தில் இருந்து சமூக அக்கறையோடு பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவருக்கு அது அழகல்ல. அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இருந்த போதிலும் இது உடனடியாக மேல்முறையீடு செய்து தமிழக அரசு சார்பாக இந்த 41 குடும்பங்களுக்கும் மீண்டும் வேலைவாய்ப்பு அளிப்பதற்கு அரசு நேரடியாக செயலில் இறங்க வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இறந்தவங்க வந்து ஆந்திரா பார்டர்லயோ கர்நாடகா பார்டர்ல இருந்து வரல, நம்ம தமிழ் மக்கள். அந்த தமிழ் மக்களுக்கு காவல்துறை வேலையோ இல்லாட்டி கலெக்டர் வேலையோ கொடுக்கல, ஒரு எளிமையான ஆபீஸ் ஒர்க்கு, பியூன் ஒர்க் கொடுத்துருக்கு. அதை கூட இந்த நாம் தமிழர் தடுக்குதுன்னா அவங்க நோக்கம் என்ன? திமுக ஆட்சியில் உட்காரணும், கனிம வளம் போறதை வந்து தடுக்கணும், சம்திங் வாங்கணும், இதுதான் அவங்க வேலை. அதனால நம்ம ஆட்சி வர்றது அவங்களுக்குனால தாங்க முடியல. உண்மையாக அந்த மக்களோட ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், புரிஞ்சுங்களா? ஒரு உயிர் அந்த வீட்டில் இருந்திருந்தா அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, அதை நம்ம அண்ணன் வந்து ஒரு முன்னிலை வச்சு ஒரு இது கொடுத்தாரு. ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் கேளுங்க, உயர் நீதிமன்றத்துல ரத்தா இருக்குது, செல்லாதுன்னு வந்திருக்குது. உச்ச நீதிமன்றத்துல உறுதியா அவங்களுக்கு தீர்ப்பு வந்து அவங்களுக்கு சாதமா அரசு வேலை கிடைக்கும். அப்ப வந்து நல்லா கறி எடுத்து நாம் தமிழர்ல தலையில பட்டையிலேயே அடிக்கணும். ஏங்க, இந்த சீமானுக்கு வேற வேலையே இல்லைங்க. அவரு தன்னை வந்து ஒரு தமிழர்களின் தலைவர்னு சொல்லிக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு பெரிய ட்ராஜடி. யாரால நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அவர் அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க சில சதி செயலில் ஈடுபட்டு இந்த மாதிரிலாம் நடந்தது. ஓகேங்களா? அதை இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் வந்து இப்போ இந்த மாதிரி கேஸை போட்டாரு? ஓகேவா? திமுக கூட வந்து கூட்டணி சேரணும்னு ஆசைப்பட்டு இப்படி பண்ணுறாரா? ரொம்ப மனசாட்சியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இது ஒரு மனசாட்சியோட இந்த அரசு வந்து, தமிழக அரசு வந்து இந்த செயலை இவங்க வந்து ஒரு மனசாட்சி இல்லாமல் தமிழர்கள் விரோத போக்கு இது. ஓகேங்களா? இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. பட் ஆனால் இதையும் மீறி சட்ட போராட்டம் பண்ணி கரூர் மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த நியாயத்தை நாங்கள் நிலைநிறுத்துவோம். அவங்களுக்கு கிடைச்ச வேலையை நாங்கள் திரும்ப கண்டிப்பாக நிலைநிறுத்துவோம்.
கண்டிப்பா கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? 100% நாங்க வந்து இதை வந்து ஒரு சட்ட போராட்டம் பண்ணி கண்டிப்பா அந்த வேலையை அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவோம். கொடுத்துருவாங்க. கண்டிப்பா. மீண்டும் அவர் வழக்கு போட்டு வாதாடுறாருன்னா அது ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரிதான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரிதான், இதை வந்து நாங்க போராடி இது மக்களுக்கு கிடைக்க வேண்டியது, அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக அரசு வந்து கருணை கூர்ந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாலே நடந்திருக்குது ஹிஸ்டரியில. ஸோ அதனால இது தப்பு கிடையாது. சீமானை வந்துட்டு யாருக்கும் அவர் இது வரைக்கும் நல்லது செஞ்சது கிடையாது, செய்ய போறதும் கிடையாது. அவர் முதலமைச்சர் கனவுல தான் இருக்காரு. அவர் அதெல்லாம் வரப்போறதும் கிடையாது. அவர் 8% வாக்கு வந்து 4% மாறி போச்சு. நல்லதை செய்யறவங்களை வந்துட்டு விடணும். இப்போதான் வந்திருக்காங்க, 60 நாள் தான் ஆகுது புது அரசு அமைஞ்சு. அவர் உயிர் விட்டவங்கள அந்த உயிராக பார்க்கணும். அதை வந்து அரசியலாக பார்க்கக்கூடாது. இவர் அரசியலாக பண்ணி இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு இது வந்துட்டு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. திரும்ப அவங்களுக்கு வந்துட்டு அரசு வேலை இதை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது வந்து வின் பண்ணணும், அவங்களுக்கு திரும்ப வேலை கிடைக்கணுன்றது எங்களோட கருத்து. வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. வேலை ஒரே நீதிபதி மாதிரி இன்னொரு நீதிபதி இருக்க மாட்டாரு. அவர் ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கின்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? 41 குடும்பம் இறந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அதனால அவர் போட்டு வழக்கு தவறு தான். ரத்து பண்ணிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க அதை? ரத்து பண்ண தப்பு தானே. அது அவங்களுக்கான நீதியை கொடுக்கணுமா இல்லையா? 41 குடும்பத்துக்கான தேவையான நீதியை கொடுத்து தானே ஆகணும். அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் இருக்குல்ல, எத்தனை இப்போ குழந்தைங்களா அவங்களுடைய சொந்தக்காரங்க ஃபேமிலிலாம் விட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க குடும்பத்தை வேண்டிய. அதனால பண்ணி தான் ஆகணும். வேலை கொடுக்கணும்ன்றீங்களா? வேலை கண்டிப்பாக கொடுக்கணும்ண்ணா. அந்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை அரசாங்க வேலை கொடுக்கணும்ன்றீங்களா? கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்தே ஆகணும். நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்குறது அவங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு கொடுங்க, நல்லா பண்ணுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். அங்க உள்ள ஒவ்வொரு குடும்பமும் வந்து அவங்க இறந்துருக்காங்க. அதை நம்பி அந்த ஒரு குடும்ப தலைவி தான் அந்த குடும்பத்தோட இதே வடிவமைப்பு எதிர்காலமே. அந்த குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு. அவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு கருணை எடுப்பு இல்லாத அவங்களுக்கு வேலை வழங்கணும். வேலை வழங்கினா அவங்களுடைய குழந்தைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு கட்டாயமாக அந்த குழந்தைகளுக்காகவும் அந்த குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும் ஒரு குடும்பம் தான் ஒரு பெண்ணுடைய முன்னேற்றம். அப்படி இறக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தவங்க அரசு வேலை வழங்கப்படணும். அப்பதான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுல சீமானை வந்து ரத்து பண்ணிட்டாரு, வழக்கு போட்டு ரத்து பண்ணிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க அவங்க செயலை? அது வந்து அவருடைய கண்ணத்துல அரசியல் நோக்கத்துல பாக்குறாரு. அது தவிர ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு மக்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு இறந்திருக்க அந்த குடும்பத்தோட வளர்ச்சியை பார்க்கல அவரு. அவர் ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒளி ஏத்தி வச்சிருந்தாரு சிஎம் சார். அந்த ஒளியை வந்து அந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அந்த கட்சியில அந்த பதவியை நீக்கிறதுக்கு அவர் எப்படியெல்லாம் செயல்படுறாருன்னா, அவருக்கு அந்த ஏழைகள் குடும்பத்தை பத்தி அவருக்கு தெரியல. அந்த ஏழைகள் வந்து அவங்க ஒரு குடும்பத்துல உள்ள தலைவர்களை இழந்து கஷ்டப்பட்டு வறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சிஎம் சார் உதவி பண்ணணும். முதல்ல அவங்க கிட்ட ஒரு கேள்வியே கேட்க கூடாது. அவர் எந்த ஒரு கட்சியிலும் இல்ல, கட்சியை மட்டும் வச்சிருந்த ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஒரு தொகுதியா ஜெயிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அவர் பேச்சை கேட்டு இத்தனை குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை தடுத்ததே எனக்கு கேட்ட தப்பு தான் நான் சொல்வேன். அவர் இதுக்கு முன்னாடி எந்த அரசுமே யாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கலையா? இவங்க ஒன்றும் அவர் அப்படின்னு எடுத்த உடனே போயிட்டு ஒரு கலெக்டர் போஸ்ட்ல அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சாதாரண வேலை, அதை போய் தடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்க எப்படி நாளைக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க? ஒரு 41 பேருக்கு வேலை கொடுத்ததே தாங்க முடியாது. இவங்க தமிழ்நாட்டுல எத்தனை மக்களுக்கு என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் கேட்டா அவர்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. அவர் பேச்சே பேசாதீங்க.